காலத்திலயும் 2வது முறையா ஜெயிச்ச வரலாறே கிடையாது. அவங்க அப்பா கலைஞரே வந்து ஜெயிச்சது கிடையாது. தன்னுடைய மகன் அந்த அளவுக்கு அரசியல்ல வந்து மக்கள்கிட்ட வந்து எந்த இடத்துலயுமே நல்ல பேர் வாங்கினது கிடையாது. அவர் ஒரு தலைவர் கிடையாது. ஒரு நிர்வாகின்னு சொல்லிட்டு தான் மக்கள் ஓட்டு போட்டாங்க. ஆனா அது வந்து அந்த நிர்வாகத்துல இருந்து அவர் விலகுனதுனால மக்கள் வந்து தூக்கி எறியக்கூடிய அரசியலை தான் நீங்க 2026ல பாப்பீங்க. இப்ப நீங்க வில்லிவாக்கத்துல வந்து எம்எல்ஏ நிக்கிறீங்கல்ல, சோ வில்லிவாக்கத்துல நீங்க நிறைய விஷயங்கள் பாத்துருப்பீங்க. ஒருவேளை நீங்க வில்லிவாக்கத்துல எம்எல்ஏ ஆயிட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் விஷயம் நான் அந்த வில்லிவாக்கத்துல மாத்துவேன் அப்படின்னா நீங்க எது சொல்லுவீங்க? முதல்ல பெண்களுக்கான பாதுகாப்பை ஒவ்வொரு தெருவுகளிலும் தெரு விளக்குகளையும் சிசிடிவி கேமரா பொறுத்து போடணும். அதுக்கப்புறம் வாட்டர் கனெக்ஷன் எங்கேயுமே கிடையாது. தண்ணி கிடையாது, குடிக்கிறதுக்கு தண்ணி கிடையாது ஒரு வீட்லயும். நல்ல சாலைகள் கிடையாது நடந்து போறதுக்கு. அப்புறம் விளையாடக்கூடிய வசதிகள் ஒவ்வொரு வார்டிலும் எங்கேயுமே கிடையாது. நல்ல காலேஜஸ் கிடையாது. வேலை வாய்ப்பு உருவாக்கக்கூடிய ஒரு எந்த விதமான ஐடி இண்டஸ்ட்ரியோ இல்ல தொழில் நிறுவனங்களோ எதுவுமே இங்க கிடையாது. படிச்ச இளைஞர்கள் இன்னைக்கும் வேலை இல்லாம அங்க உட்கார்ந்துட்டு இருக்காங்க. அடிப்படை வசதிகளை கண்டிப்பாக அடுத்த நொடியிலிருந்து வெற்றி பெற்ற பிறகு ஒரு நிறைவேற்றுவேன். தேங்க்யூ. நன்றி.